வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். டெல்லி சென்றார் முதலமைச்சர் விஜய். பிரதமர் மோடியுடன் இன்று சந்திப்பு. ஜூன் 28ஆம் தேதி தாய்மாமன் சீர்திட்டம். அன்று முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் என்பதால் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். திமுக விசிக இடையே வலுக்கும் வார்த்தை போர். திமுகவுக்கு எதிராக போராட வேண்டாம் என்று விசிகவினருக்கு திருமாவளவன் வேண்டுகோள். எஸ்பி வேலுமணி இபிஎஸ் இணைய உள்ளதாக தகவல். இணைவோம், இனி பிரிவில்லை என்ற பதிவு சமூக வலைதளங்களில் வைரல். தங்கம் விலையில் இன்று 2வது நாளாக சரிவு. சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்தது. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் விஜய் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். இதற்காக சென்னையில் உள்ள தனது நீலாங்கரை வீட்டிலிருந்து விஜய் டெல்லிக்கு புறப்பட்டுச் சென்றார். தனி விமானம் மூலம் சென்றுள்ள விஜய் இன்று மாலை பிரதமரை சந்தித்து தமிழகம் நலம் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறார். டெல்லியில் உள்ள JNU பல்கலைக்கழக வளாகத்தில் திருவள்ளுவர் சிலையை விஜய் திறந்து வைக்கிறார். மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், அமித்ஷா விஜயை சந்திக்கிறார். மேலும் சோனியா காந்தி, ராகுல் மற்றும் கம்யூனிஸ்ட் தலைவர்களையும் அவர் சந்திக்கிறார். ஜூன் மாதம் 22ஆம் தேதி தாய்மாமன் சீர்திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி GHL பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டு பச்சிளம் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வழங்கப்படும். ஜூன் மாதம் 22ஆம் தேதி முதலமைச்சர் விஜய்க்கு பிறந்தநாள் என்பதால் அன்றைய தினம் இத்திட்டத்தை தொடங்கி வைக்க முதலமைச்சர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுக விசிக இடையே கடுமையான வார்த்தை போர் நிலவுகிறது. இரு தரப்பினரும் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் குன்னத்தில் திமுக விசிகவினர் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த நிலையில் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள திருமாவளவன் திமுகவுக்கு எதிராக போராட்டங்களை நடத்த வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக கூட்டணியில் நாம் எவ்வளவு உண்மையாக இருந்தோம் என்று திமுக தலைவர் MK-ஸ்டாலினுக்கு தெரியும் என்று குறிப்பிட்டுள்ள திருமாவளவன், நாம் எதை செய்தாலும் விமர்சிக்கத்தான் செய்வார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எஸ்பி வேலுமணியும் இபிஎஸும் இணைவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் சூழலில் அதிமுக ஐடி விங்கின் தரப்பில் இணைவோம், இனி பிரிவில்லை என்று பதிவிடப்பட்டுள்ளது. இந்த பதிவு வைரலாகி வரும் சூழலில் இணைவதை அதிமுக 2ஆம் நிலை தலைவர்கள் உறுதிப்படுத்தி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சீமான் வீட்டிற்கு நேரில் சென்று தாய்மாமன் சீர் வழங்கியுள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணனும் சீமானும் நெருங்கிய நண்பர்கள். இந்த நிலையில் சீமானுக்கு 2வது குழந்தை பிறந்தது. இதையடுத்து அவர் வீட்டிற்கு நேரில் ஊர்வலமாக சென்று அனிதா ராதாகிருஷ்ணன் சீர் செய்தார். தங்கத்தின் விலை இன்றும் சரிந்தது. ஒரு சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து 14,650 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. திமுகவிலிருந்து விலகுவதாக அறிவித்த திருப்பூர் செல்வராஜ் இன்று மீண்டும் திமுகவில் இணைந்தார். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவிலிருந்து வெளியேறிய செல்வராஜ் கட்சியில் சீனியர்களுக்கு மதிப்பில்லை என்ற விமர்சனத்தை வைத்தார். இந்த நிலையில் அவர் MK-ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் மீண்டும் இணைந்தார். முன்னதாக செல்வராஜ் பல்வேறு தரப்பினரும் சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது. கடும் கோடை வெப்பம் சுட்டெரித்து வரும் சூழலில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் வெளியே செல்லும்போது பாட்டில்களிலும் கேன்களிலும் தண்ணீர் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் இந்த வெயில் காலத்தில் வீட்டுக்கு வெளியே பொது இடங்களில் தண்ணீர் வைத்துள்ளவர்களை பிரதமர் மோடி பாராட்டினார்.